முழுக்க முழுக்க தேர்தல் ஆதாயத்துக்காக தமிழையும் திருவள்ளுவரையும் கையில் எடுக்கிறதா பாஜக? அதனுடைய ஒரு பங்காத்தான் காசி தமிழ் சங்கமத்தை பார்க்கணுமா? திரு ஸ்ரீராம் கண்ணதாசன் அந்த பார்வையை முன்வைக்கிறார். வணக்கம். பல்லாயிரம் ஆண்டுகளான காசிக்கும் காஞ்சிக்கும் தமிழகத்திற்கும் இருக்கக்கூடிய உறவை பல ஆண்டு காலம் மறந்த காரணத்தினால் இது இவங்களுக்கு ஒரு புதுசா தெரியலாம். நிச்சயமாக பிரதமர் அவர் பிரதமர் ஆனதிலிருந்து உண்மையாக தமிழை வளர்ப்பதையும் தமிழின் தெரிவையும் பேசிக்கொண்டுதான் இருக்கார். இந்த வாரணாசி என்ற தொகுதி அவருடைய தொகுதி. சோ அவருடைய தொகுதியில் இருக்கும் காசியில் தமிழ் சங்கத்தை வளர்ப்பதில் அவர் தமிழின் உண்மையான பற்றை வெளிப்படுத்துறார். பாரதியார் வாழ்ந்த மண் காசி மண், தமிழகம் ஒரு ஆன்மீக மண். சோ பாரதியார் வாழ்ந்த 1898 to 1902 வாழ்ந்த போது அவர் கூறுவது காசியில் இருந்ததால் என் தேசப்பற்றும் உணர்வும் சரி, சமுதாய சீர்திருத்தமும் சரி, பெண்களின் முன்னேற்றத்திற்கும் சரி, இந்த எண்ணங்கள் தோன்றிய பூமி காசி என்றுதான் பாரதியார் சொல்றார். காசியில் பேசும் புலவர்களின் பாஷையை காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம் என்று பாரதி பாடினார். சோ ஆகையினால என்றுக்கும் காசிக்கும் காஞ்சிக்கும் ஒரு உன்னதமான ஒரு தெய்வீக ஒரு உறவு இருந்து கொண்டுதான் இருந்தது. அதை நம்ம பிற மதத்தில் இருக்கும் நம்பிக்கையை ஏற்கக்கூடியவர்கள் இந்து மத நம்பிக்கையை மட்டும் ஏற்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று நமக்கு தெரியாது. ஆனா சொல்லும் போது மட்டும் 90% எங்கள் கட்சியில் இந்துக்கள் இருக்கிறார்கள், நாங்களும் இந்துக்கள் என்று சொல்வார்கள். இதுக்கும் இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கும் கருத்துக்கும் என்னன்னு சம்பந்தம் எனக்கு தெரியல. இல்ல முழுக்க முழுக்க நம்ம தமிழை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான். அதனால ஆகையினால் யாரும் செய்யாத தமிழை வளர்க்காத இருந்தவர்கள் இன்று பிரதமர் தமிழை எடுத்து இதை நடத்துவதால் பயப்படுறாங்க. இல்ல ஒரே ஒரு சந்தேகத்தை தானே அவங்க கேட்கிறாங்க. மொழி அரசியல் செய்தவர்களுக்கு தமிழ் மொழியை பிரதமர் கையில் எடுத்தவுடன் பயம் வருவது அது வாடிக்கை ஒன்று. சரி, மொழி அரசியல் செய்யறாங்கன்னே நம்ம ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் தமிழ் பற்றோட தான் பிரதமர் செய்யறார். சரி, மொழி அரசியல் செய்யறாங்கன்னே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டாலும் பிரதமர் உலக நாடுகள்ல மிக முக்கியமான அரங்குகள்ல தமிழை, திருவள்ளுவரை, பாரதியை உயர்த்தி பிடிப்பது எல்லோருக்கும் மகிழ்ச்சி. அதுல யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்கல்ல. 2020 மத்திய அரசு கொடுத்த டேட்டா மொழிகளுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு செய்யறாங்க அப்படின்னு அப்ப இருந்தே பிரதமர் நரேந்திர மோடி தமிழுக்கான முக்கியத்துவத்தை உலக அரங்குல சொல்றாரு. அமித்ஷா உள்ளிட்ட பல அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை 22 கோடி, சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி ஒதுக்குறீங்க. ஏன் அது செயல்ல உங்களிடம் வெளிப்பட மாட்டேங்குது? வெறும் வார்த்தையில மட்டுமே நிக்குதுன்னு கேட்கிறாங்கல்ல, அதுல லாஜிக் இல்லையா? அருமையான கேள்வி. மொழி வாரியமா பிரித்தது நோக்கமே அந்த மாநிலம் அந்த மொழியை வளர்க்க வேண்டும் என்பதற்காக. சமஸ்கிருத மொழி எந்த ஒரு மாநிலத்துக்கும் உரிமையானதல்ல, அது தேசியத்துக்கு உரிமையானது, நாட்டின் செல்வம். ஆகையினால் அது மத்திய அரசாங்கம் அதை எடுத்துக்கிறாங்க. அந்த லாங்குவேஜ காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதனால அது மத்திய அரசாங்கம் செய்யுது. நம்ம 34,000 கோடி சாராயத்துல சம்பாதிக்கிறோம். டாஸ்மாக்ல 34,000 கோடி நம்ம சம்பாதிப்பவங்க ஒரு 300 கோடி, ஏன் ஒரு 100 கோடி இது வரைக்கும் அவர்கள் தமிழ் மொழிகளுக்காக நாங்கள் செலவிட்டோம்னு சொல்லட்டுமே. தமிழ் மொழி வாரியமாக பிரித்ததன் காரணமே அந்தந்த மாநிலம் அந்தந்த மொழிகளை வளர்க்க வேண்டும் என்பதுதான். அது மத்திய அரசாங்கத்தின் இது அல்ல. சமஸ்கிருத மொழி நாட்டின் செல்வம் என்ற காரணத்தினால் அது மத்திய அரசாங்கம் வளர்க்குது. நம்ம மொழியை நம்ம வளர்ப்பதற்கு, தமிழ் மொழியை தமிழ் வளர்ப்பதற்கு இந்த 50 ஆண்டு கால அரசாங்கங்கள் என்ன செய்து என்று மதிப்புக்குரிய கண்ணதாசன் அவர்கள் சொல்ல. சரி, நீங்க எப்படி சொல்றீங்கல்ல, அப்ப அழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில இருக்க மொழியை மீட்பதற்கு அதிகம் செலவு செய்யறோம் அப்படின்னு. அப்ப நிறைய போஜ்பூரி, மைத்திலி உள்ளிட்ட பல மொழிகள் வட மாநிலங்கள்ல அழிஞ்சுகிட்டு இருக்கு. இந்தி ஆதிக்கத்தினால அழிஞ்சு போன வரலாறுகளும் கடந்த சில 10 ஆண்டுகள்ல நடந்திருக்குல்ல. அந்த மொழிக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறீங்க? அந்த மொழியை வளர்ச்சி பாதையில கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஏங்க நம்ம தமிழ் மொழியை பத்தி நம்ம கவலைப்படுவோங்க. நீங்க டப்புனு எதுக்கு போஜ்பூரிக்கெல்லாம் போயிட்டீங்க? நம்ம மொழியை பத்தி கவலைப்படுறோம். சமஸ்கிருதம் கண்டிப்பா நம்ம கொஞ்சம் இருங்க, ஒரே வார்த்தை. நீங்க தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன கனெக்ஷன் யாரோ கேட்டீங்க, நீங்களா இல்ல கண்ணதாசன்? எனக்கு தெரியல. கண்ணதாசன் கேட்டாரு. முத்தமிழ் வளர்த்த சங்கம், மதுரையில் வளர்த்த சங்கம் முருகப்பெருமான் வளர்த்த தமிழ் சங்கம். அப்ப முருகப்பெருமான் கடவுள் இல்லையா? அவர் தமிழ் கடவுள் தானே. கண்ணதாசன் ஆரம்பிக்கும் போதே தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்லித்தானே ஆரம்பிச்சாரு.
அப்ப அந்த வார்த்தை எதற்கு? தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்க கூடாது இல்ல? முருகர் வளர்த்த தமிழ் அப்படின்னா அது ஆன்மீகத்தோட சேர்ந்து ஒன்று கலந்த ஒன்று தானே. காசி விஸ்வநாதர் இங்கேயும் இருக்கிறார். நம்ம ராமேஸ்வரத்துல ராமநாத சுவாமிக்கு அன்றாடம் எவ்ரிடே கங்கா தண்ணி அபிஷேகம் நடக்கிறது. தமிழை வளர்ப்பதற்கு இப்போது ஒரு சின்ன ஐயம் வந்திருக்கலாம். ஐயோ நமக்கு கோட்டை விட்டதை பிரதமர் பிடித்து விட்டாரே என்ற பயம் இருக்கலாம். அதை நான் வரவேற்கிறேன். அந்த பயம் வந்தாலாவது இனிமே தமிழை வளர்ப்பதற்கு ஏதாவது அரசாங்கம் செய்தால் நாம் வரவேற்போம். குறுக்கீடு சுருக்கமாக தான் சொல்றேன். ஏன் அவங்க நான் ஆரம்பத்திலேருந்து சமஸ்கிருதம் சொன்னப்போ இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சா? வலதுசாரிகளோ அல்லது ஆர்எஸ்எஸ் பின்னணியினரோ எதை சொல்கிறாங்கன்னா சமஸ்கிருதத்தை ஏன் தூக்கி பிடிக்கிறான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல அப்போ மட்டும் நாம் நம்ம மொழியை மட்டும் பார்ப்போம்னு பதில் சொல்லுவாங்க. ஏன் அழிந்து போன மொழிகளை காப்பாற்ற? ரெண்டாவது சாராய வருமானத்தை பேசினார். இந்தியாவிலேயே அதிக சாராயம் விட்டு வருமானம் சேர்ப்பது கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் போன்ற பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள். அதிக கள்ளச்சாராயம் நடப்பது குஜராத் மாநிலம். அங்க செய்ய வேண்டியதானே அங்க அழிந்து போன மொழிகளுக்காக. ஏன் பண்ணீங்க? தமிழை நீங்கெல்லாம் காப்பாத்துறாங்கன்னு ரோட்ல மனநிலை சரியில்லாத கூட நம்ப மாட்டாங்க. அது தெரிஞ்சுங்க. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு பாலச்சந்திரன், தமிழ் மொழியை காக்காவிட்டால் நமது நாட்டுக்கே நட்டம் அப்படின்னு ரொம்ப ஒரு அழுத்தமான வார்த்தைகளை பிரதமர் மோடி காசி தமிழ் சங்கமத்தில் பேசியிருக்கிறார். ஒரு எச்சரிக்கை தொனியில கூட பேசியிருக்கிறார். ரொம்ப உளமார்ந்து பேசியிருக்கிறார் அப்படின்ற பார்வைகள்லாம் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இதற்கு என்ன பொருள் பாக்குறீங்க? எந்த ஒரு கொள்கை பிரகடனத்திலையும் ஃபார்ம் கண்டென்ட் அப்படின்னு ரெண்டு இருக்கும். அதாவது வெளித்தோற்றமும் உள்ளடக்கமும் ரெண்டு இருக்கணும். வெளித்தோற்றத்துல பிரதமர் ரொம்ப பேசுறாரு, எல்லா இடத்துலயும் போய் பேசுறாருன்னு நிஜம்தான். உள்தோற்றம்னு சொல்லி வச்சு பார்த்தா அவங்க ஒண்ணுமே செய்யல. இது ரொம்ப மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இன்சைட்ல இருந்து ஒண்ணுமே செய்யல. உதாரணமா காசி தமிழ் சங்கம் இவங்க தமிழ் கூட சரியா எழுத தெரியல. அதுல ஒற்றுப்பிள்ளையோடு எழுதியிருக்காங்க. நீங்க தில்லி தமிழ் சங்கத்துக்கு போய் பாருங்க, தில்லி தமிழ் சங்கம் அந்த ஒற்று இருக்கும். இது கூட தெரியாதவங்க ஒரு விழாவை நடத்துறாங்க. தமிழ் இங்க எப்படி நடத்துறாங்கன்னு சொல்லி இதுக்கு மேல நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இன்னொன்னு சொல்றேன், நான் சொன்னேன் ஃபார்ம் கண்டென்ட் ரெண்டு வேணும்னு. 2014 பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். 2015 மொரிஷியஸுக்கு போனார் நம்முடைய பிரதமர். போனது அங்க 2 விதமான இந்தியர்கள் அங்க குடியிருந்தாங்க. ஆரம்பத்துல இன்டென்ச்சர்ட் லேபர்னு சொல்லி புதுச்சேரியில இருந்து தமிழர்களும் பீகார்ல இருந்து இந்தி பேசுறவங்களும் போயிருந்தாங்க. இப்ப அவங்க யாருமே இந்தியோ தமிழையோ பேசுறது இல்லை. கிரையோல் அப்படின்னு ஒரு பாஸ்டர்டைஸ்டு ஃபார்ம் ஆஃப் பிரெஞ்சு அதைத்தான் பேசுறாங்க. ஆனா தைப்பூச விழாவை நடத்துறாங்க தமிழர்கள். அந்த பழைய பாரம்பரியத்தினால முருக வழிபாடு நடக்குது. அதே மாதிரி இந்தி பேசுறவங்களும் தங்களுடைய இதை பாரம்பரியத்தை காப்பாத்துகிற சில விழாக்களை நடத்துறாங்க. அங்க போன உடனே இந்த இந்தி மொழி இங்க இல்லாமலே போயிருச்சுன்னு சொல்லி பிரதம மந்திரி 100 கோடி ரூபாய் இந்தி மொழி வளர்ச்சிக்குன்னு கொடுத்ததா செய்தித்தாள் நியூஸ் வந்ததுன்னு என்னுடைய நண்பர்கள் சொன்னாங்க. அங்க போன போது நான் சந்தித்த நண்பர்கள், இந்தியை கொடுக்கிறது எனக்கு சந்தோஷம், அது என்னுடைய நாட்டுடைய மொழி, அந்த மொழி வளர்ச்சிக்குன்னு சொல்லி கொடுத்தாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எந்த ஒரு மொழி 6 செம்மொழிகளில் ஒன்று என்று யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த ஒரு மொழி சமஸ்கிருதம் தமிழ் என்ற 2 மொழிகளில் தான் இப்படிப்பட்ட வளமை இருக்கிறது என்று உலகம் பேசுகிறதோ அந்த மொழியை வளர்ப்பதற்கு ஒரு பைசா கூட பிரதமர் கொடுக்கல. அதுவும் இந்தியாவில தான் இருக்கு. நாங்கள்லாம் இந்தியாவில தான் இருக்கோம். அப்ப ஏன் எங்களுக்கு இந்த இது இல்ல? அதுக்கப்புறம் ஸ்ரீராம் அவர்கள் சொன்னது ரொம்ப டேஞ்சரஸ். சமஸ்கிருதத்தை தான் வளர்க்கணும், ஏன்னா அது நம்ம பாரம்பரியம். அந்தந்த மொழிவாரி மாநிலம் பிரிச்சதே நீங்க திரிக்காதீங்க. தேசிய செல்வனார். தேசிய செல்வம் 24,000 பேர் பேசுறது தேசிய செல்வம். மத்திய அரசாங்கத்தின் கடமை பேசுறது கிடையாது. அதேதான் நீங்க செய்யணும்னு நான் சொல்லல. ஓகே தேசிய செல்வமும் பாரம்பரியமும் இதுல ரொம்ப வேறுபடல அர்த்தத்துல. சரி, நீங்க சொன்னதே சொல்லுவோம். தேசிய செல்வம், தமிழ் தேசிய செல்வம் இல்லையா? அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குமா? ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க? எந்தெந்த மொழிகள் எல்லாம் இந்தியாவின் மொழிகளோ அந்த மொழி அத்தனையுமே வளர்றதுக்கு தான் ஒரு ஒன்றிய அரசு உதவி செய்யணும். அதை விட்டுட்டு நான் ஒரு மொழியை மட்டும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றது அப்படிங்கிறது அவங்களுடைய உள்கிடக்கையை வெளிப்படுத்துது. அவ்வளவுதான். அதனால என்னைக்கு நீங்க இன்னைக்கு இந்த கூட்டம் நடத்துறீங்க, இந்த இத்தனை மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டதே, இதுக்கான வேலை இன்னைக்கு நேற்று நடக்கல. தமிழ் செம்மொழி மாநாட்டு செம்மொழி அலுவலகம் இருக்குதே, அதுல 1 வருஷத்துக்கு முன்னாடி செம்மொழி இயக்குனர் பார்த்தேன். அவர் நிறைய சொன்னார், இந்த மாதிரிலாம் நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த கூட்டம் நடந்தாலும் சரி, நடக்காவிட்டாலும் சரி, அந்த டிரான்ஸ்லேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும். அது உலகம் பூரா அனுப்பப்பட்டிருக்கும். இவங்க இந்த இடத்துல நடத்துறது சந்தோஷம் தான். அதுக்கு ஒரு விளம்பரம் கொடுக்கறாங்கிறது சந்தோஷம் தான். ஆனால் விளம்பரத்தோடு மட்டும் நின்று விடாமல் பொறுத்திருந்து பார்ப்போம். அவர்கள் இன்னும் தமிழுக்கு ஆக்கப்பூர்வமாக என்ன செய்கிறார்கள் என்று இதுவரை எங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் தான். ஏன் ஏமாற்றம்னு சொல்றீங்க? ஒரு சந்தேக பார்வையோடவே ஏன்? இல்ல, சந்தேக பார்வையோட பார்க்கல. நான் இப்ப உங்ககிட்ட சொன்னேன், இந்திக்கு 100 கோடி கொடுத்துட்டு தமிழுக்கு 1 பைசா கொடுக்கலன்னா
அந்த இடத்துக்கு போனது தமிழர்களும் போனாங்க, இந்தி பேசுறவங்களும் போனாங்க. அந்த இடத்துல வந்து இந்தியாவில இருந்து போனவங்க 2 பேர் போனாங்க, 2 இனங்கள் போச்சு. அதுல வந்து இந்தி பேசுறவங்க போனவங்க இன்னைக்கு இந்திய பூர்வமா கொண்டவங்க வந்து இந்தி பேசுறது இல்லைங்கிற ஆதங்கத்துல நம்முடைய பிரதமர் அங்க 100 கோடி ரூபாய் கொடுக்கிறாருன்னா அது மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனா அதே சமயம் இந்திய பிரதமர் இந்தியாவில் உள்ள எல்லா இனங்களையும் தான் ஒன்னா பார்க்கணும், ஏன் தமிழுக்கு வந்து கொடுக்கல? அதனாலதான் சொல்றோம் ஆக்கப்பூர்வமா எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு ஒப்பீடு ஒண்ணு வைக்கிறாங்கல்ல திரு பாலச்சந்திரன், இதற்கு முன்பா மத்தியில் இருந்த காங்கிரஸ் கட்சி தேசிய இனங்களின் உரிமையை பேசுகிறது, பாரதிய ஜனதா கட்சி ஹிந்தி, ஹிந்து, சமஸ்கிருதமயமாக்கல், இந்துத்துவமயமாக்கல்ல தான் நிக்குது அப்படிங்கிற பார்வை வைத்தாலும் மத்தியில் ஆண்ட காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு வெளிப்படையா உலகின் பழமையான மொழி, தொன்மையான மொழி, திருக்குறளையோ இல்ல ஔவையாரையோ கணியன் பூங்குன்றனாரையோ இல்ல புறநானூறு, கலித்தொகையோ இல்ல காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்வையோ நடத்தி காட்டலல்ல. இந்தி, இந்து, சமஸ்கிருதமயமாக்கல்னு தொடர்ந்து விமர்சன பார்வை வைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தான் அதையும் செய்து காட்டுது. அப்ப அதையும் நம்ம சந்தேகப்படுவது இல்ல ஒரு சந்தேக பார்வையோடு அணுகுவது எப்படி சரியா இருக்கும்னு ஒரு ஒப்பீடு வைக்கிறாங்கல்ல, எப்படி பாக்குறீங்க? நான் கேட்கிறேன், இவங்க இதை நடத்துறாங்களே, இந்த நடத்துறதுல வந்து காசி தமிழ் சங்கமத்துல இங்க இருக்கிற தமிழ் அறிஞர்கள் யாரு கூப்பிட்டு போனாங்கன்னு அவங்க சொல்லட்டும். இது தமிழ் சங்கமம் தானே? தமிழ் சங்கமம்னா தமிழின் பல்வேறு குழுமங்கள் சங்கமிக்கிற இடம். அந்த தமிழின் பல்வேறு குழுமங்கள் சங்கமிக்கிறது நீங்க சொல்லும் போது அதுல முதல் முக்கியத்துவம் எது கொடுக்குறீங்க? தமிழுக்கு கொடுக்குறீங்க. தமிழுடைய வணிகர்கள், தமிழுடைய மாணவர்கள், தமிழுடைய தொழிலாளர்கள் இல்லையா? அப்ப அந்த தமிழ் அறிஞர்கள் கொஞ்சம் பேராவது அங்க போக வேண்டாமா? இன்னைக்கு ஆதீனங்கள் போயிருக்காங்க. நம்ம தொலைக்காட்சிக்கு பேசின தர்மபுரம் ஆதீனம் தமிழக முதல்வரும் பிரதமரும் தமிழை வளர்க்கக்கூடிய அந்த நெறியில் மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர். சைவ மடங்களைச் சேர்ந்த ஆதீனங்கள், தமிழை அதிகமாக முன்முடியக்கூடிய ஆதீன மடங்களைச் சேர்ந்தவர்கள்லாம் போய் இன்னைக்கு அதை பெருமையா பேசி இருக்கிறாங்கல்ல, அதை ஒரு கூறா பார்க்கலாமா, பார்க்க முடியாதா? அதாவதுங்க, தமிழ் பேசுறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டவர்கள் இல்லை. இன்னைக்கு அங்க போனவங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டவர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு கண்ணதாசன் சொன்னார். இப்ப நான் பாக்குறது யார் யாரெல்லாம் போனங்கன்னு பார்க்கும்போது, தமிழ் எப்படி செப்புமொழி 18 சிந்தனை ஒன்றுடையாள்னு பாரதத்தை சொல்றோமோ, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறோமோ, அதே மாதிரி தமிழ்ல வந்து பல்வேறு குழுமங்கள் இருக்கலாம், பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னதும் தமிழ்நாட்டுல தான். நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில் சொன்னதும் தமிழ்நாட்டு தான். கடுக உலகை ஏற்றியான் இறந்து உயிர் வாழ்தல் வேண்டின்னு சொல்லி இவரை பத்தி கடவுளை பார்த்து நீ ஒருத்தன் பட்டினி கிடக்கிற நிலைமை உருவாக்கினா அப்படிப்பட்ட கடவுள் நாசமா போட்டோம் அப்படின்னு சொன்ன திருவள்ளுவரும் தமிழன் தான். அப்ப எல்லா குழுமங்களுடைய நம்பிக்கைகளும் தமிழர்கள் என்ற அளவில் அங்கு பிரதிபலிக்கப்படும் அளவிற்குத்தான் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். அப்படி இருந்த மாதிரி எனக்கு தெரியல. நாளைக்கு நாளை அப்படி இருந்த மாதிரி திரு ஸ்ரீராம் அவர்கள் யாராவது சொன்னாங்கன்னா உண்மையிலே அப்படி இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி திரு பாலச்சந்திரன். திரு குமார், தமிழ்நாட்டில் உள்ள திராவிட அரசியலுக்கு எதிராக தமிழ் அரசியலை முன்னெடுக்கிறார் பிரதமர் மோடி. இங்கே வந்து தமிழர் அப்படின்னு பேசினாதான் இங்கே தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக அரசியல் ரீதியிலான பலனடிக்கக்கூடிய வகையில் இதை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையா? பல ஆண்டுகளாக திருக்குறளை பற்றி வெளிநாட்டில் பேசினது, சீன அதிபர் இங்கே வந்திருக்கும் போது அவர் தமிழை பற்றி பேசினது, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பிய மொழியில் தமிழ் மொழி நான் கற்றுக்க முயற்சி பண்ணுறேன்னு சொன்னது, இது எல்லாத்துக்கும் ஒரு மனிதர் ஒரு காரியத்தை ஒரு முற்போக்கு சிந்தனையோடு ஒன்றை எடுத்தால் அதுக்கு பூரா களங்கம் கற்பிச்சுக்கிட்டு இருந்தால் அதை தூங்குறவங்கள எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. சொல் ஒன்று செயல் ஒன்றா இருக்குன்னு அப்படிலாம் கிடையாதுங்க, அப்படிலாம் கிடையாது. அது சரியில்லை. ஏன்னா காசிக்கும் தமிழகத்துக்கும் பல நீண்டகால தொடர்பு இருக்கிறது, வழிபாட்டு முறைகளில் தொடர்பு இருக்கிறது. ஆசியா கண்ட முழுக்குமே ஒரே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் ஒரே அந்த பாஸ்வேர்டு ஒன்று போல இருக்கும். அந்த பாஸ்கோடு அங்கே சிவன்னாலும் தெரியும், விஷ்ணு